உலகத்திலேயே மிக உயரமான சிகரம்னு சொல்லப்படுறது அப்படின்னா எவரெஸ்ட் சிகரம் தான். இதோட உயரம் 8848 மீட்டர் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இந்த 8848 மீட்டரை ரீச் பண்ணதா சொல்லி ஒரு சில நபர்கள் தான் உலக வரலாற்று பட்டியலில் இடம் பெற்றிருப்பாங்க. ஆனா இந்த எவரெஸ்ட் சிகரத்தை ரீச் பண்ணது ஏகப்பட்ட நபர்கள் முயற்சி எடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு. ஆனா முயற்சி எடுத்த எல்லாரும் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுவரைக்கும் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேல போய் அதோட உச்சத்தை அடைஞ்சதா ஒரு வரலாறு இருக்கு. ஆனா எத்தனை பேரு அதை அடைஞ்சிட்டு திருப்பி உயிரோட வந்தாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த பட்டியல சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆதாரம் தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எவரெஸ்ட் சிகரத்துல ஒரு மர்மம் இருக்கு. த மவுண்டைன் காட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மர்ம கடவுள் அங்க வசிக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மர்ம கடவுள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரு அப்படின்னா, எவரெஸ்ட் சிகரம் மிகவும் பனி பிரதேசம் அப்படின்றதுனால அங்க ஜர்க்கின்னு அப்புறம் கோட்டு கிளவுஸு எதுவுமே அணியாம நீங்க போனீங்க அப்படின்னா 100 மீட்டரை கிராஸ் பண்றதுக்குள்ளேயுமே நீங்க உறைஞ்சு அழுகிய நிலையில இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எவரெஸ்ட் சிகரத்துல அவ்வளவு அளவுக்கு ஒரு பனிமூட்டமோ கண்களால கூட பார்க்க முடியாத அளவுக்கு வழித்தடங்கள் மறைக்கப்பட்ட நிலையில இருக்கும். இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க அங்க சர்வே பண்றது கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இந்த மவுண்டைன் காடோட அந்த தீவிரமான வேட்டை அப்படின்றது எதனால வருது அப்படின்னா, இந்த எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர் உயரத்துல அதோட உச்சியில இருக்கிற ஒரு கடவுள் தான் த மவுண்டைன் காட் அப்படின்னு சொல்லி எவரெஸ்ட் சிகரத்தை சுத்தி உள்ள கிராமவாசிகள்ல இருந்து நகரவாசிகள் வரைக்கும் ஒரு பரவலா பேசப்படுற ஒரு கடவுளாக பார்க்கப்படுறாரு த மவுண்டைன் காடு. என்ன அப்படின்னா, அந்த உச்சியை ரீச் பண்றதுக்கு உண்டான தகுதி உடையவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து வேட்டையாடுறதை மட்டுமே குணமா வச்சிருக்கவர் தான் இந்த மவுண்டைன் காட். அதாவது நீங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த உச்சியை ரீச் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி போய் ரீச் பண்ணீங்களோ அதே மாதிரி சேஃபா கீழே உங்களோட வழித்தடத்தை பார்த்து நீங்க உங்க வீடு திரும்பிடலாம் அப்படின்ற ஒரு உண்மை இருக்கு. சப்போஸ் நான் தனியா போய் சாதிப்பேன் அப்படின்ற ஒரு கர்வத்தோட நீங்க போனீங்க அப்படின்னா 8000 மீட்டர் கிராஸ் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு மர்ம நபரோட அறிமுகம் கிடைக்கும். அவரை நீங்க ஹெல்ப் நினைச்சு நீங்க அவர்கிட்ட பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவரோட கண்கள் வழியா வரக்கூடிய ஒரு ஒளி உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இதைத்தான் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் கண்கள் மூலமாகவே அவரோட மனத்தை, அதாவது மனதளவுல அவரை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சக்தி மூலமா நீ 8000 மீட்டர் ரீச் அடைஞ்சு என்னோட இடத்துக்கு நீ என்னைக்குமே வரக்கூடாது அப்படின்ற அர்த்தத்துல ஒண்ணு ஆழ்ந்த உறக்கத்துல வச்சு அந்த பனியில ஆக்சிஜன் இதெல்லாம் குறைவு ஏற்பட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த கடவுள் உருவாக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தீவிரமான பயமுறுத்தலும் அச்சுறுத்தலும் ஏற்படுத்தி ஸ்ட்ரோக் வர வச்சு அந்த நபரை கொடூரமான முறையில இறக்க செய்யலாம் அப்படின்ற பல விதமா அந்த கிராமவாசிகள் பேசுறாங்க. அதனாலேயே நிறைய பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு 5-6 பேர் இல்லைன்னா 10-15 பேர் சேர்ந்துதான் எவரெஸ்ட் சிகரத்துல ஓரளவு ரீச் பண்ணுவாங்க. இப்படி பட்டியல் இனத்துல சேர்ந்தவங்க ஃபுல்லாமே ஓரளவு குரூப்பா போய் தான் இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. தனியா போய் சாதனை பண்ணவங்களோட நிலைமை என்ன அப்படின்னா, 1924 ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் எவரெஸ்ட் சிகரத்தை நம்மளும் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எவரெஸ்ட் சிகரத்துல 8000 மீட்டர் கிராஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அங்க மண்ணுக்குள்ள அப்புறம் அந்த பனிக்குள்ள எல்லாத்துலயும் புதைந்த நிலையிலையும் அழுகிய நிலையிலையும் பல உடல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 220க்கும் மேற்பட்ட பெண் மற்றும் ஆண்களின் சடலங்கள் அழுகிய நிலையில அங்க இருக்கிறத பார்த்திருப்பாங்க. இவ்வளவு பனி பிரதேசத்துலயும் எப்படி அழுகிய நிலையில இந்த உடல்கள் காணப்படுது அப்படின்றத பார்க்கும்போது இவங்கெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி இங்க பயணம் செஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்காங்க. அதுக்கப்புறம் இவத பப்ளிசிட்டி பண்ணி அந்த பாடியை ஃபுல்லாமே மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் இவங்க ஃபுல்லாமே வந்ததுக்கு உண்டான வழித்தடத்துல பயன்படுத்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் கொக்கிகள், அப்புறம் ஒரு சில சேஃப்டி கர்கிள்ஸ், இதை ஃபுல்லாமே இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாமே அவங்க உடல்ல இருந்து அகற்றப்பட்டிருக்கு. அவங்க வந்த வழித்தடங்கள் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க.
இவங்க எந்த பாதையை நோக்கி வந்ததுக்கு உண்டான அடையாளமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ட்ரெக்கிங் யூஸ் பண்றவங்க எல்லாருமே அவங்க நினைவு சின்னமா கொடியை ஊன்றது, அப்புறம் அவங்க வழித்தடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு சில கொக்கிகளை அடையாளமா அங்க ஃபிட் பண்ணி வச்சுட்டு போறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போவாங்க. ஆனா இறந்தவங்களை பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தவங்க மாதிரி தெரியுது. ஆனா எந்த ஒரு அடையாளத்தை விட்டு வைக்காம பாதையில எந்த ஒரு வழித்தடத்திலையும் ஒண்ணுமே இல்லாத மாதிரியான ஒரு அடையாளம் இருக்கே, எப்படி இவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்படிதான் த மவுண்டைன் காட் அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த சிட்டில இருந்து உலக லெவல்ல ஃபேமஸா பேசப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் எவரெஸ்ட் சிகரத்துக்கு போறவங்க எல்லாருமே குரூப்பா தான் போக ஆரம்பிச்சாங்க, தனியா பயணிக்கிறத கைவிட்டாங்க. ஏன்னா அதுக்குண்டான ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லாமே அச்சத்திலையும் பயத்திலையும் குரூப் ஃபார்ம் பண்ணி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மவுண்டைன் காட் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்றது யார் யாரெல்லாம் பார்த்துருக்கா அப்படின்னா, ஒரு சில நபர்கள் குரூப்பை ஃபார்ம் பண்ணும்போது தூரத்துல ஒரு சில முனிவர்கள் அங்க தியானம் பண்றதை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மவுண்டைன் காடையும் தியானம் பண்ணும்போது ஒரு சில நபர்கள் பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மலை பிரதேசத்துல டிராவல் பண்ணக்கூடிய அணிகலன்கள் ஃபுல்லாமே அணிஞ்சுக்கிட்டு கண்கள், அதாவது முகம் ஃபுல்லா மறைக்கிற மாதிரியாகவும் கண்கள் மட்டும் ஒரு கிளாஸ் வழியா தெரிகிற அளவுக்கும் கண்ணில் ஒரு எல்லோ கலரும் ரெட் கலரும் கலந்த சூரிய வெளிச்சம் வரக்கூடிய ஒரு ஒளியை உடைய ஒரு கடவுள் மாதிரியான ஒரு தோற்றத்தை நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் முற்றும் புரிஞ்ச முனிவர் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். இப்போதான் தெரியுது த மவுண்டைன் காட் அப்படின்றது. ஏன்னா நாங்கள் அந்த 8000 மீட்டர் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் மீதம் உள்ள லெவலை ரீச் பண்ணுறதுக்குள்ளேயும் தியானம் பண்ணிக்கிருந்த அந்த கடவுளை ரீச் பண்ண உச்சியிலேயே நாங்கள் அதை பார்த்தோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் வரல. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் பல விஷயங்கள் நாங்கள் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பல தகவலை கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் த மவுண்டைன் காட் அப்படின்ற ஒரு கடவுள் ஹிப்னாட்டிசம் பண்ணி அங்கே வர ஒரு சில பயணிகள் தன்னுடைய இடத்தை நோக்கி தன்னுடைய இடத்துக்கு ரீச் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்கள ஃபுல்லாமே பகிரங்கமாக கொலை பண்ணுது, அதாவது வேட்டையாடுது அப்படின்ற ஒரு தகவலை அங்கே உள்ள நகரவாசிகள் கிராமவாசிகளோட ஒப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்துருக்காங்க. இப்படிதான் இந்த மவுண்டைன் காட் அப்படின்ற ஒரு கடவுள், அதாவது மர்ம கடவுள் எவரெஸ்ட் சிகரத்தை ஆட்டி படைக்கிறதா சொல்லி பல உயிர்களை காவு வாங்கிய கடவுள் அப்படின்னு சொல்லி அங்கே பேசப்படுது. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான தகவல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.